ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நெல்லிக்காய் பூஜை கொடியோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோ முன்னாடியே அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். பார்ட் 1 வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். கூட சம்மந்தமான வீடியோ நிறைய வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மேலே வந்து ஒரு ரோ ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம முதல்ல பின்னின இடத்துக்கே வந்துட்டோம். இப்போ இதை எப்படி லேடர் நாட் போட்டு மேலே கொண்டு வரதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்படி கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்படி இருக்கும் ரன்னிங் ஒயர், இது இப்படி வந்துடும் பக்கத்தில். இப்போ இது எப்படி நம்ம இது பண்ணுறதுன்னு பார்ப்போம். மேலே கொண்டு வரணும். இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ரன்னிங் ஒயர், இது இப்படி இருக்கட்டும். இதுக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்திங்களா அந்த நாட்டில், இதை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி இப்படி எடுத்துக்கணும். 1 இன்ச் அளவுக்கு நம்ம ஒரு கேப் விட்டுக்கணும். அதே போல் இந்த இதை என்ன பண்ணணும்னாக்கா இப்படி கொண்டு வந்து இப்படி லூஸ் பண்ணி விட்டுக்கணும். பண்ணிவிட்டு இந்த ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரன்னிங் ஒயரை இதை இப்படி சுற்றிக்கணும். இப்படி சுற்றிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஹோல்குள்ளார விட்டுக்கணும். விட்டுட்டு இதில் இருக்குது பார்த்தீங்களா மொதல் ஒயரு, இதை வந்து நம்ம இதுக்குள்ளார விட்டுக்கணும். விட்டுட்டு இந்த லூப்பை இந்த இதுக்குள்ளார விடணும். விட்டுட்டு இந்த 2வது ஒயரை இதுக்குள்ளார விடணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த மேலே உள்ள 2 ஒயரையும் இழுக்கணும். இப்போது அடுத்தது ரன்னிங் ஒயர் இழுக்கணும். ரன்னிங் ஒயர் வந்து இங்கே இருக்குது. இப்போ நம்ம வந்து 2வது ரோ ஃபுல்லாக போட்டாச்சு. அதே போல் வந்துட்டு பாருங்கள், லேடர் நாட் நான் போடுறது காட்டுறேன். இது வந்து ரன்னிங் ஒயரு, இது இப்படி இருக்கட்டும். ஃபஸ்ட்டு இந்த நாட்டில் உள்ள பக்கத்தில் உள்ள நாட்டை வந்து இப்படி லூஸ் பண்ணிக்கணும். அதே போல் இதையும் லூஸ் பண்ணிக்கணும். 1 இன்ச் போல் நம்ம கேப் விடணும். இப்போ வந்து இந்த மாதிரி 1 இன்ச் அளவுக்கு நம்ம கேப் விட்டுக்கணும். இப்போ ரன்னிங் ஒயர் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி மடிச்சுக்கணும். இந்த சைடு பார்த்த மாதிரி மடிச்சுட்டு விடணும். விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து நம்ம இந்த ஹோல்குள்ளார விடணும். இப்போது இதை இந்த செகண்ட் லூப்பில் விடணும். இந்த செகண்ட் ஒயரை இந்த லூப்பில் விடணும். இப்போது மேலே உள்ள 2 ஒயரையும் இழுத்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்புறமா இந்த ரன்னிங் ஒயரை அட்ஜஸ்ட் பண்ணணும். நம்ம லேடர் நாட் போடும்போது இப்படி தான் வரும். இந்த ரன்னிங் ஒயர் வந்து இந்த சைடாக வந்துடும். இப்போ இது என்ன பண்ணணும்னா இது இப்படி உள்ளார விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்படி வருது பாருங்கள். இப்போது இதுதான் ரன்னிங் ஒயரு. இப்போ எப்படி போடணும்னு காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி கிராஸ் ஆகும் எல்லா ஒயரும். இப்போ இதில் இந்த மாதிரி நாட் போட வேண்டியதுதான் முதல்ல போட்ட மாதிரியே. இதே போல் இந்த வருஷம் ஃபுல்லாக போடணும். நம்ம லேடர் நாட் போட்டது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
ஃபர்ஸ்ட்டு லேடர் நாட் போடும்போது இப்படி வந்திருக்கு பாருங்கள், இப்படி வந்திருக்கு. இப்போ இந்த ரோ ஃபுல்லாக போட்டுட்டு இதே மாதிரியே நம்ம ஜாயின் பண்ணி கொண்டு போகணும். இதே மாதிரி 6 லைன் போட்டுட்டு நான் காட்டுறேன். நான் வந்து 7 வரிசை போட்டிருக்கேன். நீங்கள் வந்து 8 வரிசை கூட போட்டுக்கலாம். இந்த கூடை வந்துட்டு நம்ம அர்ச்சனை கூடை மாதிரி பின்ன போகிறோம். அதுக்கு வந்து மவுண்டைன் ஷேப்பில் சைடில் பின்னணும். அது எப்படி பின்னுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு சைடுக்கான மவுண்டைன் நாட் வந்து போட்டாச்சு, ஒரு சைடு போட்டாச்சு. இன்னொரு சைடு போடுறது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து அதுக்கு வந்து ரன்னிங் ஒயர் நம்ம எடுத்துக்கிறோம். நான் வந்து வயலட் கலர் எடுத்திருக்கேன், ஏன்னா எனக்கு ஒயர் பத்தலைன்றதுனால தான் இந்த ஒயர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இதே கலர் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். சரி, இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதாவது இந்த சைடு 7 ஒயரில் நம்ம நாட் போட்டிருக்கோம், அந்த சைட்லேயும் 7 தான் நாட் போட்டிருக்கோம். அது எப்படி நம்ம கணக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா, இப்படி வச்சுட்டு நம்ம பார்க்கும்பொழுது இந்த சைடில் 7, இந்த சைடு 7 நிறுத்திருந்தோமா, எல்லா சைடும் ஒரே மாதிரி தான் வரும். நமக்கு எந்த சைடு ஒயர் அதிகமாக இருக்கோ அதை நம்ம பண்ணிக்கலாம். இப்போ மீதி ஒயரை நான் வந்து சொருகி விட்டுட்டேன், ஏன்னா வந்து நமக்கு பின்னும்போது கன்ஃபியூஸ் ஆகுங்கிறதுக்காக இங்கே நடுவில் உள்ள ஒயரை நம்ம சொருகி விட்டுருக்கோம். இங்கே வந்து 12, இங்கே வந்து 13 இருக்கும். ஒரு நாட் தான் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இது எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து இதில் கொஞ்சோண்டு நம்ம ஒரு 1/4 இன்ச்சு கிட்ட நம்ம கேப் விட்டுட்டு இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம நாட் போட வேண்டியதான், இப்படி மடிச்சுட்டு. ஏன்னா நம்ம வந்து நார்மல் நாட் போட்டு உள்ளார சொருகணும். அதனால் இப்போதைக்கு நான் இது வந்து ஒரு நாட்டில் தான் சொருவி இருக்கேன். இதுவும் நம்ம பிரிச்சுட்டு நார்மல் நாட் போட்டு தான் சொருகணும், டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நம்ம வந்து ஆம்லா நாட் போட வேண்டியதான். நம்ம போடும்போது 7, 6, 5, 4, 3, 2, 1 அந்தமாரி முடியும். அந்த 1ஓட முடியும் போது நம்ம நிறுத்திக்கலாம். ஒரு இதுக்கும் ரன்னிங் ஒயர் நம்ம வந்து கட் பண்ணி நம்ம உள்ளார நாட் போட்டு சொருக வேண்டியதா. அதே போலவே இதுவும் போட வேண்டியதா. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரோ ஃபுல்லாக போட்டாச்சு. இதில் வந்து அதே இப்போ ஆரம்பத்தில் விட்ட மாரி கொஞ்சோண்டு இப்படி இவ்வளோது விட்டு நம்ம கட் பண்ண வேண்டியதான். இப்போ வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ அதேமாதிரி 2வது வரிசை போடணும். இதே அளவுக்கு நம்ம விட்டுக்கிட்டு இதிலேருந்து ஆரம்பிக்கணும்.
ரெண்டாவது வருஷத்தையும் போட்டாச்சு. அதே கொஞ்சோண்டு கேப் விட்டு நம்ம வெட்டிக்கணும். இப்போ வந்து அதே அளவே வந்து நம்ம மேலேயும் பின்னணும். 7, 6, 5 இப்போ 4 போடணும். இப்போ இதில் ஒயர் பத்தாததுனால நம்ம எப்படி ஜாயின் போடணுங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒயர் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து 2 அடி 2.25 அடி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு நம்ம இதில் ஜாயின் பண்ணலாம். எப்படின்னாக்கா வந்து நம்ம அதை பாதையாக வச்சு நம்ம 2த்தில் போகிற மாதிரி சேர்க்கலாம். இங்கே சேர்த்துருப்பேன் பாருங்கள். இது நான் உங்களுக்கு காட்டலை, அதனால உங்களுக்கு தெரியாது. இங்கே ஜாயின் பண்ணி போட்டிருக்கேன், அதனால தான் எனக்கு கலர் டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள். இப்போ இதை போடுறேன் எப்படிங்கிறத ஒரு வருஷம் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் போட்டுக்கலாம். இப்போது அதே அளவுக்கு கேப் விட்டுட்டு இதில் இந்த கிராஸ் ஆகிற வயரில் நம்ம வந்து நார்மல் நாட் போட வேண்டியதுதான். அதே மாதிரி ஒரு வருஷம் போட்டதுக்கப்புறம் 2.25 அடியில் ஒயர் எடுத்திருக்கேன். பச்சை ஒயரில் மீதி இருந்ததுனால அதை ஜாயின் பண்ண வீடியோ வந்து சரியாக இல்லாதனால நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணலை. அது எப்படி போடணுன்னா, மேலே வந்து நம்ம ஜாயின் பண்ண ஒயர் இருக்கணும். கீழ் வழியாக நம்ம விட்டு இன்னொரு சைட்லேருந்து நம்ம எடுத்து அந்த நாட் வழியாக ஜாயின் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது மாதிரி எடுத்து மேலே சமமாக நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். உள்ளார வந்து நம்ம வர மாதிரி இருக்கணும். ஒயர் வந்து ஜாயின் பண்ணது வந்து உள்ளார தெரியும். அதே மாதிரி போட வேண்டியது தான். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக போட்டாச்சு பாருங்கள். இப்போ வந்து அதே போலவே என்ன பண்ணணுன்னாக்கா, அந்த 3வது வருஷம் போட்டுட்டோம். நம்ம அந்த அதே அளவுக்கு நம்ம ஒயர் வந்து சைடில் கட் பண்ணிக்கணும். திருப்பி நம்ம ஜாயின் பண்ணணும். ஒரு லைனுக்கும் நம்ம ஜாயின் பண்ணி போட்டு ஒரு நாட் வரைக்கும் நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்போ எப்படி போடணுன்னாக்கா, நம்ம இது 2த்துக்கு நடுவுலையும் வந்து இப்போது இந்த 2 ஒயருக்கு நடுவில் வந்து நார்மல் நாட் போடணும். இந்த வயலட்டு அதே போலவே கிராஸ் ஆகுது பார்த்தீங்களா, அதாவது இந்த நாட்டும் கிராஸ் ஆகுது பாருங்கள். இதில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து நார்மல் நாட் போட்டு இதே போலவே நம்ம சொருகணும். இப்போ எப்படிங்கிறத நான் ஒரு 2 நாட் போட்டு காட்டுட்டு நான் வந்து எல்லாமே சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நான் எப்படி போடுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த ஒயரை மடிச்சுக்கணும். இந்த கிராஸ் ஆகுது பார்த்தீங்களா, இந்த ஒயரை நம்ம இப்படி சுற்றி, நார்மல் நாட் எல்லாருக்கும் தெரியும்னு எனக்கு நினைக்கிறேன். தெரியாதவங்க இதை பார்த்து கற்றுக்குங்க. நார்மல் நாட் போட்டுட்டு, ஏன் நம்ம இந்த மாதிரி நார்மல் நாட் போட்டு சொருகணும்னு சொல்கிறேன்னா, இப்போ வந்து ஒரு மாதிரி குத்தாது நமக்கு. இது இல்லாமல் போடும்போது இந்த ஒயர் பிரிஞ்சு வரும் நமக்கு. அதனால நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால் எல்லாத்துலேயுமே நம்ம போட்டுக்கணும். இப்போ இதுலேயும் போட்டு காட்டுறேன் பாருங்கள். நார்மல் நாட் போட தெரியாதவங்களுக்கு பிகினர்ஸ்க்காக ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். தெளிவான ஒரு வீடியோ பிட் வைஸ் வச்சு நான் போட்டு காட்டுறேன். அது ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக தான் இருக்கும். பிகினர்ஸ்க்காக நெல்லிக்காய் முடிச்சு, கோதுமை முடிச்செல்லாம் போடலான் இருக்கும். பிஸ்கெட் கூட, குண்டுமல்லி கூட அதெல்லாம் போடலான் இருக்கும். இது மாதிரி எல்லாத்துக்கும் போட்டுக்க வேண்டியதுதான். இப்போ வந்து நம்ம அழகான நெல்லிக்காய் பூஜை கூட நம்ம போட்டு முடிச்சாச்சு. இதில் வந்து சைடில் வந்து நார்மல் நாட் போட்டுட்டு நான் உள்ளார சொருகி விட்டுருக்கேன் பாருங்கள். இதே போலவே போட்டு எல்லா சைடும் எடுத்துக்கணும். இது வந்து சொருகிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, அதனால தான் வீடியோ எடுக்கலை. அது மாதிரி நீங்கள் வந்து சொருகும் போது கிராஸாக தான் சொருகணும், நேராக சொருகிடக்கூடாது. இங்கே பாருங்கள், க்ரிப்பாக இருக்கட்டுமே அப்படின்னு 2மே நான் வந்து நார்மல் நாட் போட்டிருக்கேன். மேலே 2த்துக்கும் நார்மல் நாட் போட்டிருக்கேன். அது இல்லாமல் எனக்கு கொஞ்சம் நிறைய இருந்ததுனால ஒயர் வந்து கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கும். இந்த மாதிரி போடுறதுனால நமக்கு இப்படி பிடிக்கும்போது வந்து நமக்கு வந்து குத்தாமல் இருக்கும், நல்லாயிருக்கும். கூட ரொம்பவே பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கூட வீடியோஸ் இன்னும் கொஞ்சம் போடலான் இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து இந்த கூடைக்கு வந்து நம்ம கைப்பிடி வைக்கணும். இந்த கூடைக்கு கைப்பிடி வச்சாச்சு. 4 வயரில் உருட்டு கைப்பிடி போட்டிருக்கேன். இந்த வீடியோ என்னால் எடுக்க முடியாதனால நான் இன்னொரு கூடைக்கு வந்து கைப்பிடி வைக்கிற மாதிரி இருக்குது. அதனால் அந்த வீடியோவில் நான் காட்டுறேன். இந்த கூடை ஹேண்டிலுக்கு வந்து நான் 5 அடி எடுத்திருக்கேன். 4 வயரில் போட்டிருக்கேன். நல்லா க்ரிப்பாக இருக்குது. இதில் அவ்வளோ வெயிட் எடுத்துகிட்டு போகிறதுனால நல்லா தாங்கும். இந்த கூடைக்கு இந்த கைப்பிடி நல்லாயிருக்கும். ஹேண்டில் வீடியோ வேணும் அப்படின்னாக்கா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு கைப்பிடி வந்து சூப்பராகவே அமைஞ்சிருச்சு. இந்த கூடை பர்ஃபெக்டாக முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.